இந்த படத்தை எப்படி இந்த சமூக நீதியா எடுத்த படம், இதுல எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை, எல்லா விதத்துலையும் சமமா எடுத்திருக்கான்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? நீங்க எதை வச்சு இல்லைன்னு மறுக்கிறீங்க? வரப்பு சண்டை இருக்கும் பொழுதும் இடப்பிரச்சனை இருக்கும் பொழுது வேலியா இருந்து வேலியை தகர்த்தெறிஞ்சவரா இருக்காரு பசுபதி பாண்டிய மீன் பண்ணி சொல்றாங்க. சோத்துக்கே வழி இல்ல, பிச்சைக்கார நாய் தானே நீ அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றாரு. சொன்னே எடுத்து அடிக்கிறாரு, கீழே இருந்து சாகுறாரு. அப்ப யாரும் இல்ல, யார் தூண்டினது? இன்ட்ரோ காட்டின விதமே பாரபட்சமா காட்டிருக்கிறாங்கன்றதான் சார் சொல்ல வரும். இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? இவரோட கருத்து இப்போ இவங்களை மாதிரி நபர்கள்ட்ட கேட்டுட்டு தான் படம் எடுக்கணும். இன்னைக்கு எதுக்கு வெங்கடேஷ் பண்ணாரை பத்தி பசுபதி பாண்டியனை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கோம்? எல்லாரும் எல்லாம் பேசலங்க, உங்களே மாதிரி நபர்கள் பேசுறீங்க. எல்லாரும் யாருங்க பேசுறா? இல்ல படத்துல இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? இல்லையா, நண்பம் இல்லையா? அப்புறம் ஏன் இதுக்கு உங்களுக்கு இருக்குங்க, உங்களுக்கு இருக்கு, வெங்கடேஷ் பண்ணார் உங்களுக்கு இருக்கு பிரதர். ஆரி செல்வராஜ் எதுக்கு வெங்கடேஷ் பண்ணாரை வில்லனா காட்டுறாரு? படத்தை என்ன படத்தை பாத்தீங்களா முதல்ல? அப்படியா சார்? படத்தை பாத்தீங்களா? எல்லாருமே படத்தை பாத்தீங்கன்னு கேக்குறீங்களா? வெங்கடேஷ் பண்ணையார் ஒரு வரலாறு எப்படி பசுபதி பாண்டியன் வெங்கடேஷ் பண்ணையார் பிரச்சனை சொல்லுங்க. எந்த காலகட்டம் நீங்க சொல்ல முடியுமா? வருஷத்தை சொல்லுங்க, வருஷத்தை சொல்லுங்க. 1986ல நடந்த 90ல நடந்த ஒரு பிரச்சனைங்க. பிரச்சனை இப்படிதாங்க, எதுவுமே தெரியாது. ரத்த உறவுகள் சரி இதுல ஏதாவது எதிர்கருத்து சொல்லியிருக்கிறாங்க? அவர் சொல்ல முடியாது சார். அண்ணன் சுபாஷ் பண்ணையார் அண்ணன் அவர்களோ, அண்ணன் பசுபதி பாண்டியன் அவங்களோட மகள் பிரியா அவர்களோ இந்த விஷயத்தை பத்தி வெளியே பேசிட்டால் கொந்தளிச்சுவான். நான் இன்னைக்கே ரிசல்ட் தம்பி உன் பேர் இல்லப்பா, சரி படம் எடுக்க தெரியும் சொல்றேன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐதமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு முக்கியமா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சினிமாக்கள் அரசியல் வட்டாரத்திலையும் கொஞ்சம் பேசுபொருளாகவும் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை கிளப்பும். அப்படியாப்பட்ட படங்களை கொடுக்கிற இயக்குநர்கள் வெகு சிலர். அதுல ஒருத்தரான மாரி செல்வராஜ் அவர்கள் தற்போது ரீசெண்டா கொடுத்திருக்கிற பைசன் காலமாடன் அந்த படம் ஒரு அரசியல் வட்டாரத்திலும் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு, சினிமா சார்ந்த அரசியல் அப்படிங்கிறதுல. அப்படிப்பட்ட அந்த பைசன் திரைப்படம் பேசுகிற அரசியலாக இருக்கட்டும், அந்த கதை போக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியாக இருக்கட்டும், அதை பற்றின தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. 2 பேருமே அரசியல் தளத்திலையும் பயணிக்கிறவங்க, சினிமா தளத்திலையும் பயணிக்கிறவங்க. குறிப்பாக அந்த கதை தென் மாவட்டத்தை கதைக்களமாக கொண்டிருக்கு. ஸோ இருவரும் தென் மாவட்ட பகுதிகளை சேர்ந்தவர்களும் கூட. ஸோ இவர்கள் இருவரும் சொல்வது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் 2 சிறப்பு விருந்தினர்கள் கலந்திருக்கிறாங்க. ஒருவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஊடக பொறுப்பாளர் திரு சேர்மதுரை அவர்கள். வணக்கம் சார். மற்றொருவர் அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகத்தினுடைய தலைவர் திரு சதா நாடார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஸோ இருவர்கிட்டையும் இந்த படம் பற்றி கேட்கணும் அப்படிங்கிறதுல நான் முதலாவதா உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. சமத்துவத்தை நோக்கி தான் இந்த படம் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இயக்குனர் உட்பட படக்குழு தரப்பு எல்லோரும் வைக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் இந்த படம் எந்த அளவிற்கு சமத்துவத்தை பேசுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது நான் என்ன கேட்குறேன்னா, இந்த படம் கற்பனையா உண்மையான நிஜ கதையா? நிஜ வாழ்வை மையப்படுத்தி, நிஜ கதைகளை மையப்படுத்தி ஓரளவு கொஞ்சம் தழுவலாக எடுக்கப்பட்ட கற்பனையும் சேர்ந்த ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். இது சென்சிட்டிவான பிரச்சனையாக இருக்கும் பொழுது இது ஒரு ஜாதி ரீதியான தென் மாவட்டங்களில் பெரிய பிரச்சனைகளுக்கு உண்டான பிரச்சனை. பசுபதி பாண்டியர் அண்ணனாக இருக்கட்டும், வெங்கடேஷ் பண்ணையார் அண்ணா இருக்கட்டும், அவரை பற்றி ஒரு படம் எடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்வோட டைரக்டர் வேலை பார்த்துருக்கணும். கண்டிப்பாக இல்லைங்களா? இருக்கா இல்லையா?
அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்தை எப்படி இந்த சமூக நீதியா எடுத்த படம், இதுல எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை, எல்லா விதத்திலையும் சமமா எடுத்திருக்கான்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? நீங்க எதை வச்சு இல்லைன்னு மறுக்கிறீங்க? ம். நான் ரெண்டு சரி, நான் பக்கம் சொல்லிடுறேன். இல்ல நான் சொல்லிடுறேன். ஆ. ரெண்டு பக்கமும் அவர் ம். வந்து இருக்கிற நியாயத்தையும் காட்டிருக்கிறாரு, தவறுகளையும் காட்டிருக்கிறாரு சரி. அப்படிங்கிறது தான். சரி, ஓகே. சோ இதுல பாரபட்சமா எடுக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமா. அதான் உண்மை. அது நான் என்னங்கன்னா, இவர் பசுபதி பாண்டியனை எப்படி இன்ட்ரோ கொடுக்குறாங்க? ஒரு ஹோட்டல்ல ஹீரோ சாப்பிட்டு இருக்காரு, அவர் பயிற்சியாளர் சாப்பிட்டு இருக்கும் பொழுது அவர் வெளியே போகும்போது பாண்டியராஜன் அவர்கள் வந்து வெட்டி கொள்ற மாதிரி காமிக்கிறாங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் கோர்ட்ல வந்து ஹீரோ உட்காந்துருக்காரு, பக்கத்துல அவங்க அப்பா அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன கேட்கிறாரு ஹீரோ, ஏப்பா பாண்டியராஜன் நீங்க நல்லவர்னு சொன்னீங்களே வெட்டி கொள்றாரப்பா அப்படின்னு கேட்கறேன், கொலகாரனா இருக்காரான்னு கேட்கறாரு. அப்போ அவர் ஒரு நியாயப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்றாரு பாண்டியராஜனுக்கு. வரப்பு சண்டை இருக்கும் பொழுதும் இடப்பிரச்சனை இருக்கும் பொழுது வேலியா இருந்து வேலியை தகர்த்தெறிந்தவரா இருக்காரு. பசுபதி பாண்டியன் மீன் பண்ணி சொல்றாங்க, அண்ணன் பசுபதி பாண்டியன் வந்து இப்படி வந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக பிரச்சனைகளுக்கு எல்லா இடத்துலையும் போனாரு வந்தாரு, வேலியை உடைச்சு தகர்த்தெறிஞ்சவர் இவர் தான். அவர் நியாயப்படுத்தி யார் சொல்றா? அப்பா கேரக்டர் அவர் நியாயப்படுத்தி ஒரு ஹீரோயிசம் மாதிரி சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அதே வந்து இப்படி வாங்க இந்த பக்கம் யார்ட்ட? கந்தசாமி எப்படி இன்டர்வியூ பண்றாங்க? அவர் ஒரு ஏலத்து நடந்துட்டு இருக்கு, அவரோட குடும்பத்துல உறவுக்காரர் ஒரு சொந்தக்காரர் வந்து ஏலம் எடுக்கிறாங்க. ஏழை எடுக்கும்போது அவங்க டயலாக் இவன் சொந்த பந்தமா எல்லாம் அந்நியமா இருக்கிற மாதிரியும், தேவேந்திர குலத்தை சேர்ந்தவரே வந்து இந்த டே நீ யாரா நீ இப்போ வந்து கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்னு நீ அப்போ பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இது காலங்காலமா இது இப்படிதான் ஏலம் போயிட்டு இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. இன்னும் கட் பண்ணா இன்னொரு இடத்துல இவங்க இவரு பாண்டியராஜன் அவரோட கூட்டாளிகளை நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது இவர் பைக்ல வர்றாரு. பைக்ல வந்து நின்று யாரா நீ இப்ப என்ன கேள்வி கேட்கறக்கு அப்படின்னு சொல்லி கன் எடுத்து இங்க நெத்தி பொட்டுல வைக்கிறாரு. அப்படியே ஓடி போயிருன்னு சொல்றாரு, திரும்பிட்டாரு போறாரு. அப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தோத்துக்கே வழி இல்ல, பிச்சைக்கார நாய் தானே நீ அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றாரு. சொன்னனே எடுத்து அடிக்கிறாரு, கீழே இருந்து சாகுறாரு. அப்போ யார் யார் தூண்டினது? சொல்ற கேளுங்க, இப்படி படத்தை எடுத்து காமிச்சதே தவறுன்னு நான் சொல்றேன். இப்ப யாரு வில்லனா காட்டுறாங்க, யாரு ஹீரோவா காட்டுறாங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கல்ல சமமா எடுத்து தப்பா எடுத்திருக்காங்கன்னு எப்படி சொல்றீங்க கேக்குறீங்கல்ல? அப்ப வில்லன் கேரக்டர் பண்ணது யாரு? வில்லன் யாரு? இந்த இடத்துல வில்லனை யாரை காட்டுறாங்க? சரி, அதே மாதிரி அப்படிப்பட்ட அந்த கந்தசாமி இருக்காரு, அவரையே தானே அந்த பைசன் அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு உதவி புரிகிறாரு, அவர் எந்த அளவுக்கு சமத்துவமா இருக்கிறாரு காட்டுறாங்கல்ல. சார் என்ன கல்லுக்குள் ஒரு ஈரம்ங்கிற மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை சொல்றீங்க. ஆனா அவர் இன்ட்ரோ கொடுத்து எப்படி இன்ட்ரோ கொடுக்குறீங்க? நீங்க படத்துல எப்ப ஏற்பட்ட ஆளை காமிக்கிறீங்க? இவர் என்ன சொல்றீங்க? நீங்க வெங்கடேஷ் பண்ணையார நீங்க சொல்ற விஷயம் என்ன? வில்லனை காமிச்சிட்டு இவர் ஹீரோயிசம், இவர் ஒரு போராளி அப்படின்னு காட்டுறீங்களா இல்லையா? படத்துல ஒருத்தர் கொலை பண்ற மாதிரி இன்ட்ரோ இருக்குன்னு நீங்களே சொன்னீங்க பாண்டியராஜன். அப்ப அது வந்து நியாயப்படுத்துறீங்கல்ல, அது வந்து கொலையை நியாயப்படுத்துறீங்கல்ல. மக்கள் எப்படி பாக்குறாங்க? ஒரு விஷயம் சார், நீங்க கொலையை நியாயப்படுத்தி ஒரு விஷயம் சொல்றீங்க, அவங்க அப்பா பக்கத்துல இருந்து என்ன சொல்றாரு? அவரு அப்பா நீங்க நல்லவர்னு சொன்னீங்க, ஆனா அவர் ஒரு கொலை பண்றாருன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ அவர் ஹீரோயிசம், வரப்புக்கு போராடினாரு, வேலி போட்டா தட்டி கேட்பாரு, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் கூட நின்னாரு, இவர் ஒரு போராளி. அது அவரோட சமுதாயத்தை சார்ந்ததுனால, மாரி செல்வராஜன் அவரோட சமுதாயத்தை சார்ந்ததுனால அவர் ஒரு போராளி. நாங்க கிள்ளிக்கிறையா? அப்ப வெங்கடேஷ் பண்ணையார் அவர்கள் வில்லனா? சிந்திச்சு பாருங்க. வேலி போட்டது ஒரு நிமிஷம், வேலி போட்டது சரிதான், ஆனா அதை தட்டி கேட்டது தவறுன்ற மாதிரி இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ கிடையாது. சரி, இதுல ஒரே நிமிஷம் கேட்ட கேள்வி என்ன? ஒரே நிமிஷம். ரெண்டு பேர்த்தையும் பேலன்ஸா சரியான முறையில காமிச்சிருக்காங்க, எந்த விதத்திலயும் எந்த பாதிப்பும் யாருக்கும் வரல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சரி, இப்ப நீங்க மட்டும் இல்ல பேசிக்கொள்றது அதான். சரி, உங்களோட கருத்துக்கள் எடுத்துப்போம். இப்ப இதுல சொல்ற மாதிரி இன்ட்ரோ காட்டின விதமே வந்து பாரபட்சமா காட்டிருக்கிறாங்கன்றதான் இப்ப சார் சொல்ல வருது. இது நீங்க எப்படி பார்க்கறீங்க? இவரோட கருத்து வந்து இப்ப இவங்களை மாதிரி நபர்கள்ட்ட கேட்டுட்டு தான் படம் எடுக்கணுமா? ஒரு கதை ஒரு படைப்பாளி பொறுப்புணர்வு இருக்கணும். சார் ஒரு நிமிஷம், டைரக்ட் பண்றீங்க, நீங்க பேசும்போது ஜாதி ரீதியா பிரச்சனை வரும்போது பொறுப்புணர்வோட இருக்கணும். சார் ஒரு நிமிஷம், சார் பிரச்சனை இல்ல சார், ஒரு நிமிஷம் நீங்க பேசும்போது சொல்லுங்க, பொறுப்புணர்வு இல்ல, அவர் கருத்து சொல்லிட்டு இருங்க. சொல்லுங்க, சொன்னதுக்கு அப்புறம் பதில் கருத்து கேளுங்க சார். இல்ல நீங்க சொன்னீங்க, அதுக்கு சொல்றேன். சார் இருங்க சார், அவர் பேசுது சார், நடந்து போறதுக்கு என்ன ஒரு சார், அவர் பேசுது சார், முதல்ல பேசுது, கருத்து சொல்ல ஒரு பிரச்சனை. அந்த படம் என்ன கதையை பேசுது? அந்த படம் ஒரு கபடி வீரரோட அந்த தென் மாவட்டங்கள்ல ஒரு மனத்தி கணேசன்கிற ஒரு நபருடைய அவரோட கதைக்களம் தான். அவரு அந்த காலகட்டத்தில் அங்க பின்னாடி அந்த சமகாலத்தில் நடந்த ஒரு அரசியல் சூழலை காமிக்கிறாரு.
அதை வந்து இவங்க விருப்பப்படி தான் காட்டணுங்கிறதுலாம் வந்து என்ன மாதிரியான அணுகுமுறை? இப்போ படத்தை கொண்டாடுறாங்களா இல்லையாங்க? அந்த பிடி வாத்தியாரை கொண்டாடுறாங்களா இல்லையா? அந்த பிடி வாத்தியார் என்ன சமூகம்? இல்ல அந்த படத்துல வர எல்லாத்துக்கும் நெத்தியில இன்னும் சாதின்னு போட்டு படம் எடுக்கிறாப்லையா? என்ன இது? என்ன மாதிரியான அணுகுமுறை? என்ன மாதிரியான மனநிலை? முதல்ல இல்ல அதை வில்லத்தனமா காட்டுறதுன்றது ரெண்டு பக்கமும் எப்படி இருந்திருக்கு? ஏங்க அதுதாங்க சொல்றோம். ஒரு கதையை உருவாக்கும் போது அந்த கதை அந்த படைப்பாளியோட சுதந்திரங்க அது. அவர் பட்ட வழி. இப்ப இவங்களுக்கு அப்படி ஒண்ணு மறுக்கிறாங்க. ஒத்துக்கிறாங்க. ஏங்க ஆண்டுக்காக எப்படி ஒரு அவர் கருத்தை இவரும் சினிமா துறை சார்ந்தவர்னு சொல்றீங்களா? இவரு அதை மறுக்கிறதுக்கு ஒரு படத்தை எடுங்க. அது மறுக்கிறது வேற என்ன தொழில் சம்பாதிக்கிறீங்க? உங்க பேர் என்னங்க? சபா நாடார். அந்த நாடாருங்கிறது எங்க இருந்து வந்துச்சு? சரி பேர் என்னங்க? ஒண்ணும் சார், நாடாருங்கிறது என்னோட அடையாளம் சார். என்ன அடையாளத்தை ஜாதியை மறைக்கிறவன் எப்படி சார் அந்த ஜாதிக்காக இருப்பாங்க? ஜாதி அடையாளமே தெரியும். ஜாதி அடையாளத்தை மறைக்கணும்னு எப்படி சார்? ஏங்க அது நீங்க எப்படி வேணாலும் பெருமையா பேசுறது பிரச்சனை. என்னோட அடையாளத்தை நான் என்னோட வாழ்வாதாரம் எங்களோட மக்களுக்கோட பிரச்சனைகளுக்கும் நாங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் என்னோட அடையாளப்படுத்திக்கிறேன். ஆந்திரால கவுடான்னு போட்டுக்கிறான், மும்பைல சர்மான் போட்டுக்கிறான், கேரளால நாயுடுன்னு போட்டுக்கிறான், நாயக்கர்னு போட்டுக்கிறான், கேரளால பொண்ணுங்க பசங்க எல்லாரும் சினிமாவில் உட்பட மேனன்னு போட்டுக்கிறான். எல்லா இடத்துலயும் போடும் பொழுது இங்க சாதி தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு சாதி ரீதியான பன்மமான படங்களை எடுத்துக்கிட்டு அதுல சம்பாதிச்சுக்கிட்டு வாழ்ற அவசியமே இல்லை. இல்ல இந்த விஷயத்துல ஆனா எல்லோராலும் அப்படி போட்டுக்க முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் சொல்றாங்க. அவரோட கருத்தை அவர் முடிக்கணும். அவரோட கருத்தை முடிக்கணும். அவர் முடிச்சார். அவரோட முதல் கேள்விகள் கேட்கலாம். அவர் முதல் கருத்தை சொல்லுங்க. அது ஒரு இயக்குனருடைய சுதந்திரங்க. இதை வந்து நான் இப்படி தான் கதை எழுதணும், இப்படி தான், அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் யாரும் போய்ட்டு மூக்கு நுழைக்கக்கூடாது. இதே மாதிரியான சாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய முன்னாடி 90 காலகட்டங்களில் 80க்கு முன்னாடி கூட சாதியை கொண்டாடக்கூடிய படங்கள் வரும்போது யாருமே வந்து கொஸ்டினும் பண்ணல, எதுவும் பண்ணல. இப்போ கீழே இருந்து ஒருத்தன் அவன் பட்ட கஷ்டத்தை அவன் பார்த்த விஷயத்தை அவன் பழகின ஒரு சூழலை படமாக்கும் போது இவங்களுக்கு எங்க வலிக்குதுன்னா இதுல என்ன பிரச்சனைன்னா இல்ல நான் இன்னொன்னு கேட்கறேங்க. இவங்க சொல்றாங்கல்ல இன்னொன்னு சொல்றேன், வெங்கடேச பண்ணையார் மட்டுமா அந்த சமூகத்தோட பிரதிநிதி? அப்ப அந்த பிடி வாத்தியார் என்ன சமூகம்? இல்ல நான் கேக்குறேன், பிடி வாத்தியார் என்ன சமூகம்? அழகா காட்டியிருக்காருங்க. நான் எனக்கு அந்த நானும் சமகாலத்துல பிறந்து வளர்ந்த பையன். வெங்கடேஷ் பண்ணையார் இதுல அப்படின்னா ஒரு நிமிஷம் சார் சொல்லிடுறேன். வெங்கடேஷ் பண்ணையார் பத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னா இன்னைக்கு ஏன் விவாதம் போகுது? என்ன விவாதம்? இன்னைக்கு எதுக்கு வெங்கடேஷ் பண்ணையார் பத்தி பசுபதி பாண்டியனை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம்? எல்லாரும் எல்லாம் பேசலங்க. உங்களே மாதிரி நம்ம பேசுறீங்க. எல்லாரும் யாருங்க பேசுறா? யாருங்க பேசுறா? வெங்கடேஷ் பண்ணையார் யார் பேசுறா? யார் பேசுறா? யாரெல்லாம் பேசுறா? யாரெல்லாம் பேசுறா? வெங்கடேஷ் பண்ணையார் மட்டும் ஒரு நிமிஷம் நான் அவரோட என்ன பிரச்சனைகளை போடுங்க. யாரு பேசுற இந்த படத்தை எதிர்க்கிற நபர்கள் யாரா இருக்காங்கன்னா உங்களை மாதிரி நபர்களா இருக்காங்க. நீங்க சாதி தூக்கி பிடிக்கிற நபர்களா சார் அதான் கேக்குறேன். இல்ல சார் இதுல ஒரு வசனம் இல்ல படத்துல இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? இல்லையா? கண்ணும் இல்லையா? அப்புறம் ஏன் இதுக்கு உங்களுக்கு இருக்குங்க? உங்களுக்கு இருக்கு. வெங்கடேஷ் பண்ணையார் உங்களுக்கு இருக்கு பிரதர். மாரி செல்வராஜ் எதுக்கு வெங்கடேஷ் பண்ணையார் வில்லனா காட்டுறாரு? ஏங்க அது ஒரு கேரக்டருங்க. அதுல கந்தசாமிங்கிற கேரக்டர் தான் காட்டுறாரு. நீங்க நெத்தில போடுறீங்களா? நெத்தில போடுறீங்களா? தூத்துக்குடி 1980களில படுகொலைகள் எல்லாம் நடந்து சாதி ரீதியான பிரச்சனைகளை வந்து தனிப்பட்ட நபருக்காக ரெண்டு சாதி அடிச்சுக்கிச்சு. அப்படி இருக்கிறத இப்ப வரைக்கும் நடந்துருக்கு. ஜாலியா இப்ப வரைக்கும் நடக்குது. இப்ப வரைக்கும் நடக்குது. பாத்துட்டு போயிரணுமா? சார் அதாவது இப்போ அப்படிப்பட்ட வெங்கடேச பண்ணையார் எப்படி அந்த ஒரு மாற்று சமூகம் தெரிஞ்சாலும் கூட எந்த அளவுக்கு உதவி பண்றார் அப்படிங்கிறது என்னன்னா காட்டுறாங்க. நீங்க அந்த பாசிட்டிவ் சைட பார்க்கலையா? பாசிட்டிவ் சைட பார்க்கல. அதான் சொல்றேன். இந்த கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து பதில் வரல. ஏன் இல்ல இப்போ பேலன்ஸ் பண்ணி பண்ணாங்கன்னு சொன்னீங்க. எதுக்கு இப்படி ஒரு இன்டர்வியூ இவருக்கு கொடுத்தீங்கன்னு கேக்குறேன். இவருக்கே இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவரால பதில் சொல்ல முடியல. பதில் என்னங்க பதில்? அதுதான் சொல்றேன். நீங்க ஒரு படம் எடுங்க. நீங்க ஒரு படம் எடுங்க. அந்த படத்துல உங்க விருப்பப்படி என்ன வேணாலும் கதை அமைங்க. ஒரு அசால்ட்டா ஒரு விஷயம் சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? எப்படி வேணா படம் எடுப்போம், அது கற்பனை. இந்த விஷயத்துல பண்ண முடியாது நான் சொல்றேன். எந்த விஷயத்துல? ஏங்க படம் அழகான படம் பண்ணையார் இவங்களுக்கு பொறுக்க முடியலங்க. வயிறு எரியுது. நல்ல படம் எடுக்கறாங்க. ஒரு நிமிஷம் பண்ணையார் வில்லனா காமிச்சிட்டு போயிரலாம் நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் வன்மத்தை தூண்டுவா தூண்டாதா? சார் ஒரு நிமிஷம் சார். அதாவது இப்போ ஏற்கனவே நடந்துருச்சு. இப்போ எல்லாரும் சகோதரத்துவத்தோட தான் பழகிட்டு இருக்கிறாங்க.
ஆனா இப்போ இது மாதிரியான படங்களை நீங்க திரும்ப எல்லாத்தையும் ரீகால் பண்றது மூலமா மீண்டும் இரண்டு சமூகத்திலுடைய இளைஞர்கள் மத்தியில ஒரு வெறுப்பு உணர்ச்சி உருவாகுது. அப்படிலாம் இல்லைங்க. எப்படி இல்லைன்னு சொல்லுங்க. எப்படி இல்ல? அவர் பதில் சொல்லுங்க சார். சொல்லுங்க எப்படி சார், இல்ல? பேசுங்க சார். இப்போ நீங்க என்ன அந்த படத்தை பாத்தீங்களா முதல்ல? அப்படியா சார் ஏங்க, ஒரே நிமிஷம். படத்தை சார், பாத்தீங்களா? நீங்க உட்கார்ந்து படத்தை சார் எல்லாருமே படம் படத்தை பார்த்துட்டோம் சார். பாத்துட்டீங்கன்னு கேக்குறீங்களா? வெங்கடேஷ் பண்ணையார் ஒரு வரலாறு எப்படி பசுபதி பாண்டியன் வெங்கடேஷ் பண்ணையார் பிரச்சனை சொல்லுங்க. எந்த காலகட்டம் நீங்க சொல்ல இல்ல, முடியுமா? உங்ககிட்ட வருஷத்தை சொல்லுங்க. வருஷத்தை சொல்லுங்க. எந்த வருஷம்? 1986ல நடந்த 90ங்க. 90ல நடந்த ஒரு பிரச்சனைங்க. பிரச்சனை அட போங்க, இப்படிதாங்க எதுவுமே தெரியாது. 1990ல என்ன இப்படிதாங்க எதுவுமே தெரியாது. சார் ஒரே நிமிஷம். எண்பத்தாறுல ஒரே நிமிஷம். சார் ஒரே நிமிஷம் சார். சார் ஒரே நிமிஷம். ஒண்ணுமே தெரியாது. சதா சார். அசால்ட்டா சதா சார். அப்படிதான் எடுப்பாரு. சதா சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் சொல்ற கருத்துக்கள் மக்களுக்கு போகணுமா வேணாமா? போகணும். அப்ப இருங்க ஒவ்வொருத்தரா பேச விடுங்க. இருங்க. பேச விடுங்க. அவர் முதல்ல உங்க- சொல்லட்டும். பதில் கருத்து உங்க உங்களுக்கு கருத்து- நேரம் இருக்கு. உங்க கருத்தை நீங்களும் நீங்க பேசலாம். எவ்வளவு ஒரே வேணாலும் நிமிஷம். நீங்களும் சொல்லுங்க சார் சார். ஒரே நிமிஷம். ஆனா நியாயமா சொல்லுங்க. ஒரே நிமிஷம் சார். அது சார் நான் ஒரே நிமிஷம் பேசுறது சார். நான் என்ன பேசுறது சார், நீங்க அது சொல்லாதீங்க. நியாயம் சார். நியாயமா இல்லையான்றத மக்கள் மத்தியில் பேசலாம் சார். ஒரு அவ்வளவு கருத்துக்களை நீங்க வைக்கலாம் தென் சார். மாவட்டத்தை சார்ந்தவருங்கிறீங்க. சார் அது ஒரே தெளிவா- சதா சார் அவர் நான் பேசட்டுமா என்ன வேணாமா? சொல்லணுங்க? இந்த மிரட்டுற ஒரே மாதிரி நிமிஷம், பேசுறாங்க. ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் சார். சார் ஒரே நிமிஷம் சார். சொல்லுங்க. அவர் பேசட்டுமா வேணாமா? பேசட்டும், கருத்தை பேசட்டும். சொல்லணுமா வேணாமா? சொல்லுங்க. அப்ப சொன்னா கொஞ்ச தெரிஞ்சு நேரம் சார் போயிருங்க. இன்டர் பண்ணாம இருங்க சார். நீங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை பிரதர், தென் மாவட்டங்கள்ல இருந்து வந்தவன் தான் நானும். சரியா? தென் மாவட்ட அந்த கல சூழல் நமக்கும் தெரியும். ஐயா வந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா இருங்க அப்படின்னா இருங்க இருங்க. நல்லது. அவர் அமைதியா இருக்காரு. நீங்க சொல்லுங்க. அவருக்கு எவ்வளவு வேணாலும் பேசட்டும், நான் அமைதியா காது கொடுத்து கேட்கறேன். சரியா? அவர் கருத்தை சொல்றதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்கு. நம்ம கருத்தையும் நம்ம அவர் கேட்டா நான் மக்களுக்காக பேசுறேன். சரி சொல்லுங்க. சரியா? கருத்து நம்ம என்ன சொல்லுங்க. சொல்றோம்னா, கருத்து சொல்லுங்க. அவரு அந்த காலகட்டத்தில் அந்த விளையாட்டை மையப்படுத்தி ஒரு கதையை உருவாக்குறாரு. சமகாலத்தில் நடந்த அந்த அரசியல் சூழல் ஒன்று இருக்கு. அங்கே ரொம்ப ஹீட்டான இடம் தான் அது. அதை நம்ம மறுக்கிறது. ரெண்டு பக்கமுமே பாதிப்பு இருக்கு. ரெண்டு பக்கமுமே இவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்களா, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கிறது அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. ஏன்னா ஒரு 30-35 வருஷமா அங்கே தொடர்ந்து அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது அதுல இருந்து எதை இன்னைக்கு இப்போ இவங்களை மாதிரி ஆட்கள் வந்து சாதியை தூக்கி பிடிக்கிறாங்கல்ல, இது எங்க போய் முடியுது? பள்ளிக்கூடத்தில் வந்து சாதியை வச்சு அட்ராசிட்டி பண்ணுறானுங்க. படிக்கிற பசங்க கிட்ட அந்த அந்த அணுகுமுறை எங்கேருந்து வருது? சாதியை பெருமையாக பேசுறதுனால தான் வருது. அப்போ அந்த உளவியலை அந்த கையில் கத்தி எடுக்கக்கூடாதுங்கிறாரு மாரி செல்வராஜ். கையில் கத்தி எடுக்காதப்பா, புத்தகங்களை படிங்கிறாரு. அப்ப அதை நோக்கி தான் ஒரு கதையை உருவாக்குறாரு. சூட்டை தணிக்கிற வேலையை செய்யறாருங்க. இப்ப வரைக்கும் இந்த இல்ல நான் கேட்கிறேன். அப்போ நீங்க சொல்றதுனால இந்த மாதிரியான படங்கள் எந்த அளவுக்கு அங்க இருக்கிற இளைய சமுதாயத்தினர் மத்தியில புரிதலை ஏற்படுத்தி நல்ல புரிதலை உண்டு பண்ணியிருக்கு தோழர். சீரியஸா சொல்ல போனா எனக்கு நாடார் சமூகத்துல, தேவர் சமூகத்துல, எல்லா சமூகத்திலும் எனக்கு நல்ல நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வரைக்கும் எனக்கு நல்ல நண்பர்களே அந்த சமூகத்தில் தான் இருக்கிறாங்க. நான் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவனா இருந்தாலும் நான் படிச்சது வந்து ஒரு நாடார் கல்லூரியில். புரியுதா உங்களுக்கு? எனக்கு வகுப்படுத்த பேராசிரியர்கள் நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க. இப்படி அந்த சமூகத்தில் நல்ல உண்மையாக சொல்ல போனால் தமிழ் சமூகத்தில் உழைப்பால் எந்த சமூகத்தோடையும் எந்த வில்லங்கமும் வச்சிக்காத ஒரு சமூகமாக நான் அதை பார்க்குறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து எனக்கு காமராஜரை சொல்லி கொடுத்தாருங்க. எங்கள் வீட்டில் அம்பேத்கர் படம் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து காமராஜர் படத்தை எங்கள் அப்பா தேசியவாதி, காங்கிரஸில் இருந்த நபர். புரியுதா உங்களுக்கு? அப்போ காமராஜர் மாதிரியான நபர்களை வந்து இவங்கெல்லாம் பின்னாடி வச்சுட்டு அலைகிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கையை அவரோட அந்த அரசியலை புரிஞ்சுக்கணும்ல. அவர் எல்லா மக்கள்கிட்டையும் எப்படி நடந்துக்கிட்டாரு? எங்கேயுமே சாதியை பார்த்து பழகாதன்றாரு. இவங்க ஏன் சாதி அவங்க அடையாளங்க, அது அவங்க பெருமையாக இருக்கட்டும். என்ன அப்படி பார்த்தா நமக்கும் வரலாறு சொல்ல முளைவரி சட்டம்லாம் எப்படியான சட்டம், அதெல்லாம் எந்த சமூகத்தில் நடந்துச்சு? அது இல்ல அது ஒரு தனி ஹிஸ்டரி. அது ஹிஸ்டரிங்க. வரலாறு பெருமைன்னு பேசும்போது உங்ககிட்ட வச்ச அதே கேள்விதான். இப்போ இந்த மாதிரியான படங்கள்னால இப்போ இருக்கிற இளைய சமுதாயத்தினர் மத்தியில புரிதல் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இப்போ அவர் தரப்பு இருக்கு. ஆனா நீங்க ஒரு சாதி வரியை கிளப்பி விடுகிறீர்கள், தூண்டி விடுகிறீர்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்போ எந்தெந்த விஷயத்துல தூண்டி எங்கெங்க ப்ரோட்டஸ்டோ பெரிய பிரச்சனைகளோ நடந்துருச்சு, கலவரங்கள் எங்க நடந்துருச்சு இந்த படங்களுக்காக? என்னதுல அது அவரோட கற்பனை. இப்படித்தான் படம் எடுக்கணும், இப்படித்தான் படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க டைரக்டரா? அவர் டைரக்டர் எப்படி வேணா எடுப்பாருன்னா முழுக்க அது ஒரு கற்பனையா கதையா இருந்தாலும் ஓகே. இல்ல இவரோட வெங்கடேஷ் பண்ணையார் பிரச்சனையும் பசுபதி பாண்டியன் அண்ணன் பிரச்சனையும் அவர்களோட பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நபர் பிரச்சனை. கடந்த காலங்களில் பெரிய இஷ்யூ, சென்சிட்டிவான பிரச்சனை. அது ஜாதி பிரச்சனையாக மாறி 30க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. 2021 கூட கடைசியாக அந்த லேடியை கொன்று கழுத்தை வெட்டி கொண்டு போய் அவரோட படத்து முன்னாடி வச்சாங்க. இது நடந்தது 2021 கூட. இந்த சூழலில் இப்போ நாம் பொறுமையாக அண்ணன் தம்பியாக கொஞ்சம் பழகு, எல்லாத்துக்கும் கூட கொஞ்சம் இணக்கமாக திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி நாடார் சமுதாயத்தில் படிக்கிறாங்க, நாடார் கல்வி நிலையங்களில் படிக்கிறாங்க, நாடார்களோட பேராசிரியர்களை இருக்கிறாங்க, பிடி வாத்தியார்லேருந்து எல்லாரும் இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2025 இந்த மாதிரி படங்கள் இவ அசால்ட்டாக சொன்னார்ல, இதை அப்படி தான் எடுப்பாங்க கற்பனை. இந்த விஷயத்தில் எடுக்க முடியாதுங்க. அந்த படத்தை அப்படி எடுக்கக்கூடாது. பயங்கர பொறுப்புணர்வோட கையாளணும். இது ஒரு கேள்வி. கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் பிரச்சனை உண்டாக்குங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தான். தெரியறதுனால தான் சென்சிட்டிவா கையாண்டிருக்கிறாருன்னு தான் இப்போ பார்க்கப்படுது. இதுல நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இப்போ
இந்த படத்தை எடுத்ததுனால இந்த படங்கள்ல யார் யாரை காட்டுறாரோ ஆமா. அவர்களுடைய குடும்பத்தார் வந்து உறவுகள் வந்து சரி, இதுல ஏதாவது எதிர்கருத்து சொல்லியிருக்கிறாங்களா? சொல்ல முடியாது சார். சென்சிட்டிவான இல்ல விஷயம் சார். தவறுதலா இன்னைக்கு இருந்தா அண்ணன் சொல்லியிருக்கோம்ல. சுபாஷ் பண்ணையார் அண்ணன் அவர்களோ, அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களோட மகள் பிரியா அவர்களோ இந்த விஷயத்தை பத்தி வெளியே பேசிட்டால் கொந்தளிச்சிருவான். புரியுதுங்களா? அண்ணன் அவரு சுபாஷ் பண்ணையார் அண்ணன் சொல்றது இது எங்க தனிப்பட்ட பிரச்சனை, இதை நாங்க பார்த்துக்கிறோம், சமுதாயத்தை உள்ள கொண்டு வராதுங்கிறது அண்ணன் தரப்புலையும் சொல்றாங்க. பிரியா அவர்கள் சொல்ற விஷயம் என்ன சொல்றாங்க, நீங்க கத்தி எடுத்துட்டு வெட்டிக்காத குத்திக்காத, நல்லா படி, நல்லா முன்னேறு, வக்கீலாகு, அரசியல் ரீதியா நீ ஜெயிச்சுவா, எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு அவங்க ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறாங்க. இப்ப இந்த படத்தை பத்தி இதுல இவங்க ஒரு எதிர்கருத்து, அவரும் ஒரு எதிர்கருத்துனா வெட்டிட்டு சாவான். அசால்ட்டாக இவர் சொல்கிற மாதிரி அதெல்லாம் வந்து எடுக்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டுலாம் போக முடியாது. அவங்க ஏன் அந்த ஸ்டாண்டில் நிற்கிறாங்க, இந்த படத்தை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? நான் கேட்குறேன், நீ சமூகத்தோட ஒற்றுழைச்சு நீ சமூக ரீதியான படம், இது இவங்களெல்லாம் ஒன்று திரட்டுற படம், இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூட்டை தணிக்கிறதுக்கான படம் என்று சொன்னால் 2 சமுதாயம் மட்டும்தான் அங்கே இருக்குதா? நீ கபடியை மெய்யப்படுத்தி பேசுறதா சொல்ற, கபடி தான் மெயின் அப்படின்னு சொல்றாரு. அதுல நான் மாறுபடுறேன். அது இல்ல பசுபதி பாண்டியன் சொல்லிடுறேன். இல்ல படத்தினுடைய கதைக்களமே ஒரு கபடி வீரன் அந்த கட்டத்துக்கு உள்ளேயும் வெளியும் நடக்கிற வர தடைகளை மாரி செல்வராஜோட மைண்ட் செட் எப்படிங்கிறத நான் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே சொல்லிட்டேன். அவரோட சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த ஹீரோவாவையும் இன்னொரு சமுதாயத்தை வில்லனாவையும் காமிச்சிட்டார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர்களோட கதையை எடுத்தா நல்லா கல்லா கட்டலாம், இருந்தாலும் கூட கபடியில் ஒரு மேட்ரு இருக்குல்ல, கபடின்னு ஒரு விஷயத்த ஆடுகளத்தில் ஆடுறதை மட்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள ஆட விடலை, சரி அது ஜாதி, ஓகே விட்டுறலாம், உள்ளூருக்குள்ள ஆட விடல. அடுத்து தமிழ்நாட்டுக்கு போனால் சேர்த்தலை, ஏன் சேர்த்தலை அப்படியே இருக்கா, உடனே ஒரு ஃபோன் வருதா, ஹலோ ஒரு புரிதலுக்காக சொல்லிடுறேன், சொந்த ஊர்ல ஆட விடல அப்படிங்கிறது அவங்களுடைய சொந்த சமூகத்துக்குள்ளேயே வர பிரச்சனை தான். அந்த ஒரு கேரக்டர் வந்து அந்த ஃபேமிலிக்கு எதிராக இருக்கிறதுனால தான் அங்க விடல. அப்போ அந்த இடத்துல மாற்று சமூகத்தை அவர் சொல்றாரு. அதைத்தான் சொல்றேன், நான் முழுசு சொல்லிடுறேன். அங்கே ஆட விடல, உள்ள 2 பேருக்கு பிரச்சனை, வெளி வந்தா சமுதாய ஜாதி பிரச்சனை, அதனால அங்கே ஆட விடல. அதுலேருந்து பேப்பரும் இல்லை, அது ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தது, அங்கே போய் ஆடுறாரு. அதுலேருந்து தமிழகத்து ஆடுறதுக்கு போறாரா. நான் இன்னைக்கே ரிசல்ட் வச்சு, தம்பி உன் பேர் இல்லப்பா, சரி படம் எடுக்க தெரியலன்னு சொல்றேன். ஒரு விஷயத்தை நான் பேசிடுறேன், என்னோட கருத்தை சொல்லிடுறேன். கரெக்ட் தான். தொடர்ந்து சொல்லுங்க. ஆனா நீங்க சொன்னதுல ஒரு விஷயம், நீங்க தற்கூரியில் குறிப்பிடுறீங்களே, அந்த இயக்குனர் அவருடைய படங்கள் தான் ஹிட் அடிக்குது, மக்கள் ஏத்துக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். நான் சொல்லிடுறேன், ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான படம் எடுக்க தெரியலன்னு சொல்றேன். ஒரு சொல்லிடுறேன், என்னன்னா தமிழ்நாடு ஏற்கனவே நிறைய ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான படங்கள் வந்திருக்கு. இதே மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, எல்லா பிரச்சனைகள் வாழ்க்கை வரலாறு சொன்னுச்சு, ஜாதி ரீதியான பிரச்சனை சொல்லல.